பத்தி திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் சேன்மாண்டடங்க புத்திக் கமலத் துருகிப் பெருகி புவனமெற்றி தத்திக் கரைபுகழும் பரமானந்த சாகரத்தே. பத்தி திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல்மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனமெற்றி தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே. திரு முருகப்பெருமானின் வரிசையான அழகிய திருமுகங்கள் ஆறோடு 12 தோள்களுமான இனிய அமுதத்தை அடியேன் கண்டேன். ஜீவனுடைய செயல்கள் கெட்டு ஒடுங்கிய போது அறிவாகிய தாமரை மலரில் கரைந்து பெருக்கெடுத்து எல்லா உலகங்களையும் கடந்து அவற்றின் கரை மீது புரளுகின்ற மேலான இன்பக் கடலில் திரு முருகப்பெருமானின் வரிசையான அழகிய திருமுகங்கள் ஆறோடு 12 தோள்களுமான இனிய அமுதத்தை கண்டேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஆனை முகக் கடவுளே, அருளை தேனென என் மேல் பொழிவாய், மானென துள்ளும் என் மனத்தில் நானென வந்து நிறைகுவையே. கந்தர் அலங்கார வரிசையில 47வது பாடல். சில பழங்களை எல்லாம் சாப்பிடும்போது மேல் பகுதியை எடுத்து விடுவார்கள், கீழ்ப்பகுதியை களைந்து விடுவார்கள், நடுப்பகுதியை முக்கியமாக சாப்பிடுவார்கள். அந்த அளவிலே இந்த கந்தர் அலங்காரத்திலே கிரீடத்தின் நடுவிலே ஒரு மாணிக்கம் வருவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. 47வது பாடல். பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல்மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் பரம ஆனந்த சாகரத்தே அப்படிங்கிற ஒரு பாடல். இதுல என்னன்னா, அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார். முருகன் அவரை எடுத்து முருகா என்று சரவணபவ மந்திரத்தை நாக்கிலே அமைத்து கொடுத்து இனி திருப்புகழ் பாடு என்று கூற 12 ஆண்டுகள் திருவண்ணாமலையிலே தபஸ் இருந்தார். முருகன் அருள் கொடுத்த பிறகும் தபஸ் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 12 ஆண்டுகள் அவர் செய்த அந்த புண்ணியம் தான் பின்னாடி நமக்கெல்லாம் கிடைக்கிறது. கமலாலயத்திலிருந்து அருணகிரிநாதர் பாடிய இருந்து பிறகு பாடிய பாடல்கள் தான் திருப்புகழ் பாடுறது. அருணகிரிநாதருக்கு அந்த காட்சியை கொடுத்தது, தரிசனை கொடுத்து பாட வைத்தது என்பது ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பதை அகப்பொருள் நூல்களாலே நாம் திருப்புகழிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். பக்தர் கணப்பிரிய நித்த நடத்திய பக்ஷி நடத்திய குகா பூர்வ பக்ஷிம தட்சிண உத்தர திக்குள்ள பக்தர்கள் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ தத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே. நீ தரிசனை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணின, நான் மறக்க மாட்டேனேன்னு சொன்னதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, கண்டிப்பாக முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். காட்சி கொடுத்து அருளை செய்து அவரை பாட செய்து நாக்கிலே பிரலாகாரம் எழுதினார் என்பது உண்மை நிகழ்ச்சி என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த உண்மை நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு சான்று. போன பாடலிலே தலையாக கும்பிட்டார். கையை கொடுக்க பிரம்மன் எதுக்காக எனக்கு தலையை படைச்சான், எதற்காக எனக்கு கை இருக்கிறது, என் தோளோடு மூடிய உடம்பு எதற்காக அமைந்திருக்கிறது, இந்த ஆத்மாங்களோடு இறைவனோடு சேர்ந்து பேசுகிறோம். அந்த பேசுகின்ற நிலையெல்லாம் முடிஞ்சு ஆண்டவன் சாட்சாத்காரமாக இங்கே காட்சி கொடுக்கிற பாடல் இந்த பாடல். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பரத்திலே பகவான் இருக்கார். பரம வியூகம், பரம் வியூகம், விபவம், அர்ச்சாவதாரம்னு 4. சத்யுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகத்துல என்னன்னு கேட்டா அர்ச்சாவதாரத்துலதான் சுவாமி, சாட்சாத்காரத்துல சுவாமி வரமாட்டார் என்பது ஒரு சுலாக்கியம். ஆனா அருணகிரிநாதர் போன்ற ஞானிகளுக்கு இறைவன் சாட்சாத்காரமாக வந்ததற்கு ஆதாரம் இருக்கின்றது. இதுல என்ன கேட்டார்னா, பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது
கண்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா முருகப்பெருமானை அந்த தோற்றத்திலே அந்த ரூபமாகவே காட்சியை அடைந்தார் அருணகிரிநாதர் என்பது சத்தியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறதுனால கந்தர் அலங்காரத்திலேயே முருகப்பெருமானுடைய காட்சியை கொடுத்த பாடல் இந்த பாடல் என்றால் அது மிகையாகாது. இதுல பத்தி அப்படின்னு சொன்னா, பத்தினா பூர்ண சந்திரன்னு சொல்லுவாங்க, பத்தினா வரிசையா அடுக்கி இருக்கிற அலங்காரம்னு சொல்லுவாங்க. அலங்காரம் போல ஒன்றொன்றாக அடுக்கி வைத்திருக்கின்ற 6 முகங்கள் முருகப்பெருமானுக்கு. பத்தி அப்படின்னு சொன்னா பூரண சந்திரன் என்றும் வரிசை என்றும் கூறுவார்கள். நடராஜருக்கு வருஷத்துல 6 நாள் அபிஷேகம். அந்த பாட்டு சித்திரையில் ஓணம் முதல் சீர் ஆணி உத்திரமா சத்து தனு தாதிரையில் சார்பாகும் பத்தி வளர் மாசி அரி கன்னி மருவு சதுர்த்தசி மன்று ஈசர் அபிஷேக தினமாம். ஒரு 2 நாள் முன்னாடி திருவாதிரை ஆச்சு. அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுகின்ற இந்த 6 நாள்ல பத்தி வளர், பத்தினா சந்திரன் பூர்ண சந்திரன் வளர்கின்ற மாசி அரி கன்னி மருவு சதுர்த்தசி மன்று ஈசர் அபிஷேக தினம். முதல் 3 நட்சத்திரத்துக்கு, பின்னாடி 3 பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் சதுர்த்தசி அன்னைக்கு பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற பாடலை கொடுத்தது. இந்த பத்தி அப்படிங்கிறது பூர்ண சந்திரன் என்பது இங்கே பத்தி திருமுகம் மாறுடன் பூர்ண சந்திரன் போலே கருணையை மிக்க அழகான அந்த முருகனுடைய 6 முகங்களை பத்தி திருமுகம் சொன்னார். திரு அப்படின்னா திருமுக சமூக சததள உளறி திவ்ய கரத்து இணங்கு புருஷேவது அருள்கிறார் பாடல படுற. திருமுகம்னா அந்த முருகனுடைய லக்ஷ்மி போன்ற அவர் கண் கடாட்சம் பண்ணாலே லக்ஷ்மி கடாட்சம் போல நமக்கு அருள் எல்லாம் கிடைக்கும். திரு நிறைந்தனை தீது தீர்த்தனை தன்னிகர் ஒன்றிலை மறுவு செய்கை நற்பயன் மல்குவைன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய திருமுகம் சததள உளறி 1000 இதழ் தாமரை போன்று இருக்கின்றது. திவ்ய கரமும், அவனுடைய கரமும் முகமும் கமலமாக இருக்கிறது. தாமரை மலர்கள் 6, அதில் தவிழ்ந்திடும் குழந்தைகள் 6. 6 முகம் அவன் பேருன்னு 6 முகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அருணகிரிநாதர் பேசுவார். அப்படி 6 முகங்கள் படைத்த முருகப்பெருமான் பத்தி திருமுகம் 6உடன் அவனுடைய 6 முகங்களுடனே அந்த முகம்னு சொல்லும் போது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே. 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே முருகப்பெருமானை அருள்கிறார் பாடுறார். அந்த 6 முகத்தையும் அவர் தரிசனம் பண்ணிருக்கிறதுனாலே அந்த 6 முகத்தின் விளக்கத்தை எடுத்து சொல்லுகின்ற அளவிலே உதர கமலத்தினடை முதிய புவனத்திரையும் உகமுடியில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகனும் உமை திரை பரப்பிவர் வெகு முக குலப்பழைய உதகமக பக்கவர் ஜோதி சடானனும் உகையோடு கிருத்திகையர் 6வரும் எடுக்க அவர் ஒருவருக்கு அவன் ஓரோர் புத்திரனானவனும் 6 கிருத்திகை பெண்கள் வந்து எடுக்கும் போது அந்த முருகப்பெருமான் தாமரையிலிருந்து அவரவருக்கு ஒருத்தரா தனித்தனி குழந்தையா வந்ததுதான். அந்த 6 தாமரையில இருந்த குழந்தைகளை அம்பிகை வந்து தன் கையினாலே ஒன்று சேர்த்து அதை 6 முகனாக்கி கந்தன் என்ற பெயரிட்டு சரவணபவா என்ற மந்திரத்தை கொடுத்தார்கள். அந்த சரவணபவ மந்திரம் தான் முருகப்பெருமானுடைய மூல மந்திரமாக அமைகிறது. சரவணபவா என்கின்ற 6 அக்ஷரம் சடாட்சரம் முருகப்பெருமானுடைய சடாட்சரம். ஷடானனன் குங்கும ரத்தவர்ணம் மகாமதிம் திவ்ய மாயூர வாகனம் ருத்ரஸ்ட சூன்யம் சுரசைன்யநாதம் குகம் சரண மகாபிரபத்தே என்று வடமொழியில சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். ஆனனம்னா 3, கஜா முகம், கஜானனம்னா யானை முகம், ஷடானனம்னா 6 முகம். 6 முகம் என்கின்ற தமிழில ஷடானனன் என்கின்ற வார்த்தை தமிழில 6 முகம். அந்த ஷடானனமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாமரை மலர்களில் 6 தாமரையில வந்ததுனாலே செந்தளிர் போல திருமுகம் 6, 12 தோள்கள். முருகனுக்கு 12 தோள்கள். அது எப்படின்னு கேட்டா தேவர்கள் எல்லாம் வந்து முருகனுக்கு பாடுறாங்க. ஆலமுண்ட கோன் அகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாழ். உன்னுடைய எல்லாம் வந்து புகழ்கின்ற உன்னுடைய திருவடியை தாழும். ஆனனங்கள் 32 6 தோளும் மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோன்னு அருந்துகிறார் கேட்கிறார். உன்னுடைய ஆனனங்கள் முகங்கள் 32 6 முகங்கள் 6
தோள், 6 2ஆல பெருக்கினா 6 2 தோளும், மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோன்னு கேட்டாரு. உன்னுடைய 6 முகத்தையும் 12 கரங்களையும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன்னு அது அப்படியே இருந்துவிட்டா பிரத்யட்சாகாரமாக இங்கே 10 திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் ரெண்டும் சேர்த்தி தித்தித்திருக்கும் அமுது கொண்டு. அதுல என்ன தித்திப்பு அப்படின்னு கேட்டா, முருகனுடைய 12 கரங்கள் அகர முதல அந்த எழுத்தாகிய தமிழ் எழுத்தாகிய அந்த உயிர் எழுத்துக்கள் 12. அந்த 12 கரங்கள் முருகப்பெருமான். 6 முகங்கள் சேர்த்தா 18 அக்ஷரம் மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து தம் ஆயுத எழுத்தோட ஆயுதம் கையில முருகப்பெருமானுடைய வேர். அந்த முருகனுடைய பூர்ண ரூபம் தமிழாக இருக்கிறது. அது எனக்கு தித்திப்பை கொடுக்கிறது. அந்த தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். அமுது அப்படின்னு சொன்னார். அந்த அமிர்தம் ஆகியது தேவர்களும் அசுரர்களும் கடைந்து எடுத்த அமுதம் போல அமுதத்தை உண்ணுவார்கள். ஆனா இங்க என்ன பண்ணாருன்னா கண்டேன்னு சொன்னார். அப்படி அமிர்தம் போல அருளை கொடுக்கின்ற, கண்ணினாலே அருளை கொடுக்கின்ற கடவுள், கண்ணாலே நமக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுக்கின்ற கடவுள், அமிர்தம் ஆகிய அருளை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நம்மை இரண்டர தன்னுடன் சேர்க்கக்கூடிய கடவுளாகிய அந்த முருகப்பெருமானுடைய காட்சி தித்தித்து இருக்கின்றது, அமுதை போல இருக்கின்றது. அதை நான் கண்டேன் என்று அருள்கினாக தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு காட்டி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சி இந்த பாடல்ல காட்டியிருக்கிறார். புத்தியை வாங்கி என் பாதாமுகத்தை புகட்டி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றேன், முதுகு நடுங்க குத்தியை வாங்கேனே வினையற்கு ஏன்னு புத்தியை வாங்கி அந்த புத்தியை தூக்கி உன் திருவடியில போடணும். செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்தில், என் புத்தியில நீ புத்தி கமலத்துல நீ இருக்க. எப்படி இருக்கேன்னு கேட்டா, கோவில்கள் எல்லாம் முருகனை போய் தரிசனம் பண்ணுறோம். ஆனா பிரத்யட்சாகாரமாக அருணகிரிநாதர் தரிசனம் பண்றார். மட்டும் இல்ல, நம்ம அத்தனை பேருக்கும் முருகன் காட்சி கொடுத்துட்டே இருக்கான் எப்பவுமே. எப்படின்னு கேட்டா, தாதார மலர்ச்சுனை, பழனிமலை, சோலைமலை, தனிப்பரம் குன்று, ஏரகம், தணிகை, செந்தூர், இடைக்கழி, ஆவினன்குடி, தடங்கடல், இலங்கை, அதனில் இந்த இடத்துல எல்லாம் முருகன் இருக்கான்னு சொல்றாங்களே, அங்கெல்லாம் போய் காட்சி, முருகனுடைய காட்சியை சிலை ரூபமாக பார்க்கின்றோம். அதனில் போதா பொழில் கதிர்காமத்தலத்தில் போய் எங்க சுவாமியை பார்க்கிறோம். புகழும் இந்த முருகனை, இந்த எல்லா தலங்களையும் இருக்கக்கூடிய முருகனுடைய புகழை பாடி போதா பொழில் சூழ் கதிர்காமத்தலத்திலே புகழும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன், புந்தின புத்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் அப்படின்னு சொல்றார் அருள்கிரிநாதர். இத்த அளவுக்கு திருத்தி எடுத்து சொல்ல வேண்டுமானால் உண்மையாக காட்சி கிடைத்திருக்கிறது அருள்கிரிநாதருக்கு. அதனால தான் இப்படி தடகாத்திரமா சொல்லி கொடுக்கிறார் நமக்கெல்லாம். முருகனை பாடுங்கள், முருகனை தோத்திரம் செய்யுங்கள். பாடும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன். எப்பவுமே உக்காந்துருக்கான், எழுந்து ஓட மாட்டான். அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் குகம் ஆகிய, குகன்னா இதே குகையில வாழக்கூடிய முருகப்பெருமான் அங்கே வாழ்கின்றான். அந்த ஆனந்தத்தை சொல்லி தீராது. என் செயல்கள் எல்லாம் என் செயல் ஒழிந்து அழிய மெய் சிந்தை வர என்று நீ தரிசனைப்படுவேனோன்னு கேட்கிறார் அருணகிரிநாதர். சிந்தையும் அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிய மெய் சிந்தை வர என்று நீ தரிசனைப்படுவேனோன்னு அவர் வேதனையோட கேட்டதுக்கு முருகன் இங்கே காட்சியை கொடுத்து அருணகிரிநாதருடைய மனத்தை பூர்ணம் பண்றார். மட்டுமல்ல, நாம அத்தனை பேரும் திருப்புகழ் பாடுகின்ற அனைவருக்கும் முருகனுடைய காட்சி கிடைக்கின்றது. இந்த பாடலிலே அவர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நமக்கெல்லாம் தன்னுடைய காட்சியை அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தி கமலத்திலே, யோக நிலையிலே, மேலே சுருதி முடி மோனத்திலே, அந்த 1000 இதழ் தாமரையிலே முருகப்பெருமான் இந்த தலைக்கு மேலே, கபாலத்துக்கு மேலே அங்கே மயில் மீதிலே வள்ளி தெய்வானுடன் காட்சி கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியை பார்த்து உருகி பெருகி புவனம் ஏற்றினா அந்த புவியெல்லாம் கடந்து பூலோகத்துல வாசனையை அவளரும் புவனம் ஏற்றி உலக வாசனையை தள்ளி புவனமேற்றி தட்டி கரை புரளும் பரமானந்த சாகரத்தை, சாகரம்னா சமுத்திரம், கரை புரண்டு ஓடுகின்ற சமுத்திரம். என்ன கரை புரண்டு ஓடுகிறது? முத்து கரை புரண்டு ஓடுகிறது. அது தட்டி ஓடுகிறது. இது இங்க ஒரே ஒரு வார்த்தையில ஒரு பெரிய யோக தத்துவத்தை அருள்கிரிநாதர் புகுத்திருக்கிறார். இது அவர் தெய்வ புலவர். அதனால அவரை தவிர்த்து வேற யாரும் இதுக்கு நிகரா ஒப்பாரும் மிக்காரும் யாருமே இல்லைன்னு சொன்னா அது மிகையாகாது. என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, யோகத்திலே இருக்கும்போது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அந்த யோக
நாதமானது விந்துவை கொண்டு போய் நாத விந்து கலாதி என்று சொல்லுகின்ற கலையிலே கொண்டு போய் சேர்த்து ஞானத்தை அடைந்து புத்திக்குள்ளே இருந்து அந்த புத்தியின் நிலை புத்தியை வாங்கி நின் பாதாம்பயத்தில் புகட்டி அங்கே முக்தியை வாங்குகின்ற சமயத்திலே முக்தி பெற்று வெளியே போகாமல் முருகனுடைய அருளை பார்த்து பிரத்யட்சாகாரமாக பார்க்கும் போது ஆனந்த நிலை ஏற்பட்டு கபாலமானது வெடித்து அந்த உள்ளே இருக்கிற ஞான விந்தானது வெளியே தெரிக்குமா. அதுக்கு ஞான சிரோன்மணின்னு பேரு. அந்த ஆனந்த சாகரமாகிய முருகப்பெருமானுடைய காட்சியிலே இந்த ஞானிகளுடைய சக்தியானது வெளிப்பட்டு முத்தாக செதறி வருவது சிரோன்மணின்னு பேரு. நாகத்தின் தலையிலிருந்து விஷம் கக்காமல் இருந்த ஒரு வருடத்தில் வரக்கூடியது நாகமணி. ஞானிகள் தலையிலே ஆண்டவன் தரிசனம் பெற்ற பிறகு சிதறி விழுவது ஞான சிரோன்மணி. அது இருந்த 7 தலைமுறைகளுக்கு ஞானிகளாகவே பிறப்பார்களாம். அதனாலே தட்டி கரை புரள்கிறது. அடங்க புவனம் ஏற்றினா உலக வாசனையை தள்ளி தட்டி கரை புரளும் அந்த முத்தானது ஞான சிரோன்மணியானது கரை புரளும் பரம ஆனந்த சாகரமாகிய முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தேனே அப்படிங்கறது அப்படியே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு விராலி மலையிலே சீரான போல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் மலராரும் சீராரும் வீரமாகும் மடுமிய ஈராறு தோளும் நீளும் வரி அழி சீராக மோதும் நீப பரிமள இரு தாளும் ஆதார வேத காடல் மண்டமகள் ஜீமூதமூர் வல்லாரி கடமகள் ஆதார பூதமாகி வலம் இடம் நிறைதானும் ஆராயும் நீதி வேலு மயிலும் மெய்ஞானாபிராப தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெறுவேனோ என்னன்னைக்கும் இந்த முருகப்பெருமானே உன்னுடைய மயில் மேல வள்ளி ஜெய்வானையுடன் ஞான வேலுடனே 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு எனக்கு எப்போதும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற இந்த பாடல் 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்தில் உருகி பெருகி புவனமேற்றி தட்டி கரை புரளும் பரம ஆனந்த சாகரத்தே என்கின்ற சிறப்பான பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.